10 நாட்கள் தான் இடைவெளி உள்ளது. இந்த மாநாடு இன்றைக்கு தமிழ்நாட்டின் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. ஆதரித்தும் எதிர்த்தும் ஊடகங்களில் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்கள் நாடறிந்த நகைச்சுவை பேச்சாளர். இன்றைக்கு சமூக ஊடகங்களில் அவர் பெயரை நீங்கள் தட்டி பார்த்தால் ஆயிரக்கணக்கான பதிவுகள், அவர் பட்டிமன்றங்களிலே பேசிய உரைகள் கிடைக்கும். மிக ஆழமான கருத்துக்களை நகைச்சுவை ததும்ப நம்முடைய உள்ளங்களில் பதிவு செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர். அவர் இன்றைக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று தம்பி பாலாஜி அவர்களின் மூலம் இந்த நிகழ்வுக்கு வந்தது நமக்கு பெருமை. அதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் இதை மிகச்சிறந்த மனித தர்மம் என்று குறிப்பிட்டார். எதை மதுவை ஒழிக்க வேண்டும், போதைப் பொருள்களை ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு கடமையை இந்த இயக்கம் மேற்கொண்டிருக்கிறது. இந்த அரும் பணியை, பெரும் பணியை மானுட தர்மம் என்று குறிப்பிட்டு நம்மை பாராட்டி அமர்ந்திருக்கிறார். இப்படி 10 பேர் பாராட்டி இருந்தால், இந்த செயலை ஊக்கப்படுத்தி இருந்தால், இதற்கு அரசியல் சாயம் பூசாமல் இருந்தால், அனைத்து தரப்பை சார்ந்த கட்சி சார்பற்ற பொதுமக்கள் பலரும் இந்த களத்தில் கைகோர்க்க முன்வந்திருப்பார்கள். இது ஒரு பொதுவான பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான பிரச்சனை அல்ல, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கான பிரச்சனை அல்ல, தேர்தல் அரசியலுக்காக பேசப்படுகிற ஒன்றும் அல்ல. சமூக பொறுப்புணர்வோடு, தொலைநோக்கு பார்வையோடு ஐயா அவர்கள் சொன்னதை போல மானுட தர்மத்தை நெஞ்சிலே ஏந்தி நாம் முன்னெடுத்திருக்கிற ஒரு பெரும் பணி. இதனை அப்படியே எல்லோரும் புரிந்து கொண்டிருந்தால் ஊடகத் தளங்களில் முரண்பாடான கருத்துக்களுக்கு இடமில்லாமல் போயிருந்திருக்கும். ஆனால் நமக்கு இங்கே எத்தகைய சிந்தனை பழக்கம் உருவாகி இருக்கிறது என்றால், சிந்திப்பதும் கூட ஒரு வகையான பழக்கம்தான். எல்லோருக்கும் உணவு உண்பது ஒரு பழக்கம், உடை உடுத்துவது ஒரு பழக்கம். எவ்வளவு உயர்ந்த விலை உயர்ந்த பொருள்களை, ஆடைகளை வாங்கினாலும் எப்படி பழகினோமோ உடையை உடுத்த அப்படித்தான் நாம் பழகுவோம். எவ்வளவு சுவை மிகுந்த உணவாக இருந்தாலும் எப்படி சாப்பிட்டு பழகினோமோ அப்படித்தான் அதை சாப்பிடுவோம். எந்த அவையில் நிற்கிறோம் என்பது நமக்கு மனதிலே படாது. எந்த உணவகத்தில் நின்று சாப்பிடுகிறோம், பொது இடமா வீடா, எந்த இடத்தில் இருக்கிறோம், எப்படி சாப்பிட வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு சிந்தனையில் ஓடாது. பழகியபடியே சாப்பிடுவோம். நாம் எப்படி சாப்பிட்டு பழகினோமோ அப்படி. அதுபோல சிந்தித்து பழகியபடியே நாம் சிந்திக்க ஆளாகி இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சிந்தனை முறை இருக்கிறது.
சிந்தனை பழக்கம் இருக்கிறது. சிலர் எல்லாவற்றையும் சாதி அடிப்படையிலேயே சிந்தித்து பார்ப்பார்கள். சிலர் எல்லாவற்றையும் மத அடிப்படையிலேயே சிந்தித்து பார்ப்பார்கள். சிலர் எல்லாவற்றையும் பொருளாதார அடிப்படையிலேயே இதில் என்ன லாபம் நட்டம் என்று கணக்கு போட்டு சிந்திப்பார்கள். உறவுகளை கூட அப்படித்தான் சிந்தித்து பழகுவார்கள். காதலை கூட அப்படித்தான் சிந்தித்து முடிவெடுப்பார்கள். இது சிந்தனை பழக்கத்தில் இருந்து வருகிற ஒரு முறை. சிலர் எல்லாவற்றையுமே அரசியலாக பார்ப்பார்கள். அப்படியே சிந்தித்து பழகியவர்கள். இன்னொரு கோணத்தில் இருந்து அவர்களால் சிந்திக்க முடியாது. எல்லாவற்றையும் அரசியலாகவே பார்த்து பழக்கப்பட்டவர்களுக்கு இதை ஒரு பொதுவான பிரச்சனையாக பார்க்க தெரியாது. அதுதான் சிக்கல். ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு கருத்தை சொன்னால் அது அரசியலாகத்தான் இருக்கும் என்று முன்முடிவு எடுத்துக்கொள்கிறோம். ஒரு ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ், நமக்குள்ளே ஒரு முன்முடிவு. இவர் ஒரு அரசியல்வாதி, இப்படி தான் பேசுவார். அவர் அதிலிருந்து விடுபட்டு அரசியல் அல்லாமல் பேசினால் கூட அதை அரசியலாகத்தான் பார்ப்பார்கள். இதுதான் பிரச்சனை. இப்போ நான் அந்த இடத்தில் தான் அப்படிப்பட்ட ஒரு நெருடலான சிக்கலான ஒரு புள்ளியில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். பல முறை பல மேடைகளில் இது குறித்து நான் விளக்கம் சொல்லிவிட்டேன். மது ஒழிப்பை 100 விழுக்காடு தூய நோக்கத்தின் அடிப்படையில் சமூக பொறுப்புணர்வோடு தொலைநோக்கு பார்வையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கையில் எடுத்திருக்கிறது, களத்தில் நிற்கிறது. எத்தனை முறை சொன்னாலும் இது யார் செவியிலும் போய் ஏறவில்லை. இல்லை இல்லை, இப்படித்தான் திருமாவளவன் கணக்கு போட்டார், இப்படித்தான் கணக்கு போட்டார், இப்படித்தான் காய்களை நகர்த்தினார் என்று அவரவர் விருப்பங்களை, யூகங்களை, அனுமானங்களை, கணிப்புகளை கருத்துகளாக அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். அதை வெவ்வேறு பரிமாணத்திற்கு கொண்டு போய்விட்டார்கள். உள்ளபடியே கவலை அளிக்கிறது. மதுவால் மனித குலத்துக்கு பெரும் தீங்கு என்பது புதிதாக நாம் கண்டுபிடித்த ஒன்றல்ல. காலம் காலமாக இது பேசப்பட்டு வருகிறது. அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் திருக்குறள் படைத்த ஐயன் திருவள்ளுவன் கல்லுண்ணாமை என்கிற ஒரு அதிகாரத்தையே வைத்திருக்கிறார். திருக்குறளிலே அது இருக்கிறது. அவருக்கு முன்னால் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் தோன்றிய கௌதம புத்தர் பஞ்சசீலங்களை சொல்லுகிறார், 5 ஒழுக்கங்களை சொல்லுகிறார். அதிலே மது அருந்தக்கூடாது என்கிறார். மது மனித குலத்துக்கு கேடு என்பது, அது மெல்ல கொல்லும் நஞ்சு என்பது காலம் காலமாக சொல்லப்பட்டு வருகிற கருத்துதான். இது திருமாவளவனின் கருத்து அல்ல, சிறுத்தைகளின் கருத்து அல்ல. வள்ளலாரும் அதை வலியுறுத்துகிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் அதை பற்றி பேசியிருக்கிறார். தந்தை பெரியார் அதற்காக போராடி இருக்கிறார். காந்தியடிகள் அதையே தமது உயிர் மூச்சு கொள்கை என்று தனது இறுதி மூச்சு வரையில் பேசியிருக்கிறார். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவருடைய கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே மதுவிலக்கை ரத்து செய்யுங்கள் என்று சொன்னபோது, முடியாது, அந்த தவறை நான் செய்ய மாட்டேன், அந்த தீங்கை செய்ய மாட்டேன் என்று வலியுறுத்தி இருக்கிறார். பெரியார் சொன்னார், அண்ணா சொன்னார்,
புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் என்பதையெல்லாம் தாண்டி, காந்தி சொன்னார் என்பதையெல்லாம் தாண்டி, ராஜகோபால் ஆச்சாரியார் சொல்லியிருக்கிறார். அவர் பிறப்பால் ஒரு பிராமண வகுப்பை சார்ந்தவர். அவருக்கு இந்த கவலை இருக்க வேண்டிய அவசியமில்லை. அடிப்படையில், சாதி அடிப்படையில், வர்க்க அடிப்படையில் மட்டும் அவர் அணுகியிருந்தால், அவர் சிந்தித்திருந்தால், பிராமணர்கள் பெரிதாக யாரும் இப்படி குடித்துவிட்டு தெருவிலே புரளுவதில்லை, ஆடைகள் இல்லாமல் புழுதியிலே வீழ்ந்து கிடப்பதில்லை, உழலுவதில்லை. எளிய மக்கள்தான், உழைக்கிற மக்கள்தான், கட்டிட வேலை செய்கிறவர்கள், காடு கழனிகளில் உழைக்கிறவர்கள், சாதாரண மக்கள் இதற்கு இலகுவாக அதிலே பாதிக்கப்படுகிறார்கள், பாதிப்புக்கு ஆளாகிறார்கள், அந்த போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அடிக்ஷன். சேலம் நகராட்சியின் தலைவராக அல்லது அதனுடைய நகர்மன்ற தலைவராக அந்த பொறுப்பிலே இருந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேயே அல்லது இந்தியாவிலேயே முதல் அந்த நகராட்சி பகுதிக்குள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்திய முதல் அரசியல் தலைவர் ராஜகோபாலாச்சாரியார். இவர்களெல்லாம் ஏன் மதுவிலக்கு வேண்டும் என்று சொன்னார்கள்? இப்படி நீண்ட நெடிய ஒரு வரலாறு இருக்கிறது, வரலாற்று பின்னணி இருக்கிறது. அந்த வரிசையில் நாம் நிற்கிறோம், இதை வலியுறுத்துகிறோம். திடீர்னு திருமாவளவனுக்கு ஞானோதயம் என்கிறார்கள். இப்போதுதான் என் பேச்சை நீங்கள் கவனிக்க தொடங்கி இருக்கிறீர்கள், அதுதான் காரணம். அல்லது இப்போதுதான் இந்த ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்துகின்றன. அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. கோவை விமான நிலையத்திலே தம்பிகள் வருங்கால முதல்வர்னு முழக்கமிட்டாங்களாம். உடனே அது தனியாக எடுத்து வைரல் ஆக்குறாங்க. நான் பொது வாழ்க்கைக்கு வந்ததிலிருந்து நம்முடைய தோழர்கள் வருங்கால முதல்வர் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏன்பா ஆசைப்படுவதுதான் பெரிதா ஆசைப்படுங்களேன், வருங்கால பிரதமர் என்று கூட சொல்லலாமே, ஏன் முதல்வர் என்று சொல்லுகிறீர்கள் என்று நான் அதை சொல்லி கடந்து போகிறேன். நம்முடைய ஆசையாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய களமும் செயலும் தான் அதை தீர்மானிக்கும். வெறும் முழக்கங்கள் அதை தீர்மானிக்காது. ஆனால் அதை பெரிதுபடுத்துகிறார்கள். பாருங்க, திமுக கூட்டணியில் இருக்கிறார் திருமாவளவன், அவருடைய தொண்டர்கள் எல்லாம் இவரை வருங்கால முதல்வர்னு சொல்றாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்களாம். அவ்வளவு ராஜதந்திரமா அந்த செய்தியை எடுத்து சமூக ஊடகங்களில் வைரல் ஆக்குறாங்களாம். அப்படித்தான் திடீரென்று திருமாவளவனுக்கு ஞானோதயம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறவர்கள் ஒரு உள்நோக்கத்தோடு அதை பேசுகிறார்கள். ஏன்னா இது தமிழ்நாட்டு அரசியலில் இல்லாத ஒன்று. எது ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு, அதுவும் ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு ஆளுங்கட்சிக்கு நெருடலை ஏற்படுத்துகிற அல்லது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிற ஒரு பிரச்சனையை பேசுகிற துணிச்சல் இதுவரையில் யாருக்கும் இருந்ததில்லை. அது விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. அது அவர்களுக்கு புதிதாக தோன்றுகிறது. அதுதான் உங்களுக்கு புதுசா தெரியுது. அது எப்படி பேச முடியும்? முதல்ல பேசினா ஏன் பேசலங்கிறான், பேசினா அங்க இருந்துகிட்டு ஏன் பேசுற, வெளியே வந்து பேசு. இப்ப இந்த வெளியே வரணுங்கிறது தான் அவன் நோக்கம். அவன் நோக்கம் என்னன்னா வெளியே வரணும், அதுதான் நோக்கம். உள்ள இருந்துகிட்டு பேசணும்னா ஏன் இது வரல இந்த பிரச்சனையை பேசலாங்கிறான். அப்படி உள்ள இருந்துகிட்டு பேசணும்னா நீ ஏன் அங்க இருந்துகிட்டே பேசுற, வெளியே வந்து பேசு. இப்போ அவனுடைய உண்மையான நோக்கம்ங்கிறது
இந்த கூட்டணியை உடைக்கணுங்கிற அரசியல். இப்ப கள்ளக்குறிச்சியில் 69 பேர் உயிரிழந்தார்கள் என்ற துயரத்தை கேள்விப்பட்டதும் உடனடியாக களத்திற்கு போய் அந்த மக்களை நேரிலே சந்தித்த போது கண்ணீர் மல்க அந்த தாய்மார்கள் விடுத்த கோரிக்கை அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும் என்பதுதான். அதிலிருந்துதான் ஒரு முடிவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்கிறது. மாவோ சொன்னான், மக்களிடம் செல்லுங்கள், உமக்கு கற்றுத்தருவார்கள், கற்பிப்பார்கள் என்று சொன்னார். நான் எங்கோ ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு, குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட ஏசி பொருத்தப்பட்ட அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு சமூக ஊடகங்களை பார்த்து கொண்டு முடிவெடுக்கவில்லை. வெயிலோடு வெயிலாக மக்களோடு களத்தில் நின்று, மழையோடு மழையாக மக்களோடு களத்தில் நின்று, கண்ணீரோடு கண்ணீர் சிந்தி மக்களோடு களத்தில் நின்று போராடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாம் இதுவரையில் 40க்கும் மேற்பட்ட மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் களத்தில் நின்று முடிவெடுத்திருக்கிறோம். இதை செஞ்சா இந்த லாபமா, இதை செய்தால் இந்த நட்டமா என்று கணக்கு போட்டு எந்த முடிவும் நாம் எடுத்ததில்லை. ஊடகங்களில் விமர்சிப்பவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளை புரிந்து கொள்வதற்கு சிரமம்தான். ஏனென்றால் நீங்கள் முன்முடிவு எடுத்து ஒரு மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் சிந்திக்க பழகி இருக்கிறீர்கள். இந்த சிந்தனை பழக்கம் அது. என்ன முன்முடிவு? விடுதலை சிறுத்தைகள், அதன் தலைவர் திருமாவளவன், அவர் குறிப்பிட்ட இந்த சமூக அடையாளம் கொண்டவர். அதெல்லாம் கவனிக்க வேண்டியதில்லை, விடுங்க. அவர் என்ன பேசுகிறார் அது வேண்டாம், ஸ்க்ரோல் பண்ணு, தள்ளுங்க. இது உம்மிடம் இருக்கிற பிழை, எங்களிடம் அந்த பிழை இல்லை. கவனிக்காமல் இருந்தது உங்களின் பிழை. நாங்கள் எந்த காலத்தில் பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தோமோ அந்த காலத்திலிருந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்று முழங்கிக் கொண்டிருக்கிற இயக்கம். ஆனால் நீங்கள் இதை சாதி கட்சி என்று திரும்ப திரும்ப சாதி புத்தியோடு விமர்சிக்கிறீர்கள். அது உங்கள் பிழை, எங்கள் பிழை அல்ல. மது ஒழிப்பை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதை இவ்வளவு நாள் நீங்கள் கவனித்ததில்லை. புதிதாக பேசுவதாக விமர்சிக்கிறீர்கள். அது உங்கள் பிழை, எங்கள் பிழை அல்ல. கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளை துணிந்து பேசுவோம் என்பது சிறுத்தைகளின் வரலாறு. இதை கவனிக்காதது உங்கள் பிழை, எங்கள் பிழை அல்ல. எத்தனையோ பல சான்றுகளை சொல்ல முடியும். ரொம்ப முக்கியமாக நான் பல மேடைகளில் சொன்னதைப் போல 2009 ஈழத் தமிழர்களுக்கு எதிரான பயங்கரவாதம் உச்சத்தில் இருந்த போது, ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்த போது, தமிழ்நாடே பொங்கலை கொண்டாடி கொண்டிருந்த காலத்தில் 2009 ஜனவரி 12ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது, அந்த கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் தலைமை பொறுப்பில் இருக்கிற நான் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் அமர்ந்தேன். அதிமுக உள்ளிட்ட எதிரணியில் உள்ள கட்சி தலைவர்களோடு கைகோர்த்து பயணித்தேன். ஈழத் தமிழர்களின் பிரச்சனை பிரதானமானது, கூட்டணி பிரதானமானது அல்ல என்கிற முடிவை 2009 எடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தேர்தல் வந்தது. தேர்தல் வந்தபோது அதை தனியே நாங்கள் சிந்தித்தோம், விவாதித்தோம், தீர்மானித்தோம். அது வேறு, இது வேறு. தேர்தல் அரசியலில் நாங்கள் திமுக கூட்டணியில் ஏற்கனவே பயணித்த நிலையில் மறுபடியும் அதே கூட்டணியில் பயணிப்பது என்று முடிவெடுத்தோம். ஈழத்தமிழர்களுக்காக அதிமுக கூட்டணியில் இருந்த தலைவர்களோடு பயணித்த இயக்கம் தேர்தல் அரசியல் வந்தபோது
திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணிப்பது என்று ஒரு முடிவெடுத்தது. அது சரியா தவறாது வேறு, அது விமர்சனத்திற்குரியதா இல்லையா என்பது வேறு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எப்படி பிரச்சனைகளை அணுகுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. இப்படி பல சான்றுகளை சொல்ல முடியும். இப்போது திமுக ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளில் இதுவரையில் எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட இவ்வளவு போராட்டங்களை நடத்தி இருக்க முடியாது. ஆளும் கட்சியோடு கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆளும் கட்சிக்கு நெருடலை தரக்கூடிய வகையில் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். நெருடலை தர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அல்ல, நெருடலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, நெருடலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, மக்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பதற்காக. இப்போ அடுத்த கேள்வி கேட்குறான், அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அங்கே ஏன் ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன்றான். அவன் நோக்கம் அதிலே இருக்கு. கூட்டணி விட்டு நீ வெளியே வா, கூட்டணியை விட்டு வெளியே வேணும். இந்த பிரச்சனைகள் தொடர்பாக எழுப்புகிற குரல் உரிமை குரல். தேர்தல் தொடர்பாக எடுக்கிற முடிவு தேசிய அளவிலான ஒரு பார்வையோடு, தொலைநோக்கு பார்வையோடு, மிக ஆழமான அரசியல் நிலைப்பாடு. அது சாதாரணமான ஒன்றல்ல, அது ஒரு பெரிய டெசிஷன், முக்கியமான முடிவு. அது ஒரு கூட்டணி தொடர்பாக அதில் இருப்பதா வெளியேறுவதா, எந்த கூட்டணியில் இருப்பது, எந்த கூட்டணியில் இருக்க வேண்டாம், இந்த காலத்தில் இந்த முடிவெடுத்தால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அது எப்படிப்பட்ட பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் எடுக்க முடியும். வேங்கவயல் பிரச்சனை, எல்லோரும் புத்தாண்டு கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருந்த போது வருடத்தின் கடைசி நாள் அன்று புதுக்கோட்டையில் எனது தலைமையில் 5000 பேர் திரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். அதில் என்ன ரிசல்ட்டுங்கிறது வேறு, அதனால் இருக்கிற முரண்பாடு என்பது வேறு. ஒரு இடத்தில் நடத்தியது போதாது என்று மறுபடியும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அடுத்த சில வாரங்களில் தமிழ்நாடு முழுக்க நாம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். தென் மாவட்ட படுகொலைகளை கண்டித்து திருநெல்வேலியில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். ஸ்ரீமதி படுகொலையை கண்டித்து கள்ளக்குறிச்சியிலே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இந்த ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறதா? ஊடகங்களில் விவாதிக்கிறவர்கள் யாராவது வேங்கவயல் பிரச்சனைக்கு அதிமுக என்ன செய்தது என்று கேள்வியை எழுப்பியிருக்கிறார்களா? தென் மாவட்ட தொடர் படுகொலைகளை தடுப்பதற்கு இதர எதிர்கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுத்தன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்களா? ஸ்ரீமதி படுகொலை ஒரு மாணவி, பள்ளி மாணவி இறப்பு, அது படுகொலையா தற்கொலையா என்பது ஒரு புறம் இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய பாதிப்பு, அது எவ்வளவு பெரிய ஒரு துயரம். அதற்கு எதிர்கட்சிகள் என்ன நடவடிக்கையை மேற்கொண்டன? ஆளுங்கட்சிக்கு நெருக்கடியை தருவதற்கு என்ன நிலைப்பாட்டை எடுத்தார்கள்? நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே அதை எதிர்த்து 10,000 பேரை திரட்டி கள்ளக்குறிச்சியிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் தோழர்களே. கள்ளக்குறிச்சியில் இப்படி 69 பேர் உயிரிழந்தார்கள். இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு அதிமுகவுக்கு, எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு. இதை எடுத்து ஆளுங்கட்சிக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை தந்திருக்க முடியும், எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்க முடியும். ஏன் செய்யவில்லை? அந்த எதிர்கட்சிகளை பார்த்து இதுவரையில் ஊடக விமர்சகர்கள் ஏன் இந்த கேள்வியை எழுப்பவில்லை? கூட்டணியில் இருந்து கொண்டு போராடுகிற விடுதலை சிறுத்தைகளை நாடகம் ஆடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இந்த துணிச்சல் தமிழ்நாட்டில் வேறு யாருக்கு இல்ல உள்ளது? நான் கேட்கிறேன். நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். 69 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், கள்ளச்சாராயத்தில் செத்திருக்கிறார்கள். ஆளும் கட்சிக்கு இது ஒரு நெருக்கடி. கூட்டணியில் இருக்கிற அதே சூழலில் விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு பெரிய போராட்டத்தை சென்னையிலே நடத்தினோம். அந்த போராட்டத்தில் தானே இந்த மாநாட்டை அறிவித்தோம். அடுத்தடுத்து இதை செய்கிறோமே.
இதை பாராட்ட உங்களுக்கு மனம் இருக்கிறதா? ஊக்கப்படுத்துகிற துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா? ஐயா புலவர் ராமலிங்கம் அவர்கள் எல்லாவற்றையும் கடந்து இது மிகப்பெரிய பணி, மனித தர்மம், அவரை பாராட்டுகிறேன் என்று சொன்னார். அப்படி சொல்லியிருந்தா இதை அரசியல் கடந்து போயிருக்கும். அவ்வளவு பெரிய ஊடகங்களில் பேசக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் இது சரியான நோக்கத்தில் தான் அவர் எடுத்திருக்கிறார். இது ஒரு மானுட தர்மம், மனித குலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு பெரும் பணி. அவர் சொன்னதிலே என்ன தவறு? ஏன் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தால் என்ன, மற்ற கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியதிலே என்ன தவறு இருக்கிறது? இதை ஏன் அரசியல் சாயத்தை பூசி பார்க்க வேண்டும் என்று பேச ஒரு நபர் இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டின் சிந்தனை பழக்க முறை என்பது ஒன்று சாதியை சார்ந்ததாகவோ மதத்தை சார்ந்ததாகவோ அல்லது இது போன்ற அரசியல் கணக்குகளை அடிப்படையாக கொண்டதாகவோ இருக்கிறது. இப்போதும் நான் சொல்லுகிறேன், இந்த அரசியல் கணக்குகளும் எங்களுக்கு இல்லை. நீங்கள் எங்களுக்கு ஒரு நெருக்கடியை தந்து அதன் மூலம் நாங்கள் ஒரு கோரிக்கையை இல்லை, 2 கோரிக்கையை, இந்த ஊடகங்களில் பேசுகிறவங்கலாம் நுண்ணுப்புள் மேய்ஞ்சிக்கிட்டு பேசுகிறாங்க. 2 கோரிக்கையை தொடக்கத்திலிருந்து சொல்கிறோம். ஒன்று தமிழ்நாடு அரசுக்கு, இன்னொன்று ஒன்றிய அரசுக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு. தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை பூரண மதுவிலக்கு, மதுக்கடைகளை மூடுங்கள், அவ்வளோதான். வெரி சிம்பிள். அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவீங்களா? அதான் படிப்படியாக குறைப்பீங்களோ, எப்படி குறைப்பீங்களோ நீங்கள் செய்யுங்க. நிர்வாக சிக்கல் இருக்கும், ஒரே நாளில் முடிவெடுத்து விட முடியாது. நடைமுறை சிக்கல், அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் முடியாது, ஒரே நாளில் கையெழுத்து போடுங்க, இல்லைன்னா நீங்கள் மக்கள் விரோதி அப்படின்னு நாங்கள் பேசுகிற டைப் கிடையாது. ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கும் என்பதையும் யூகித்து பார்க்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்கு எத்தகைய நடைமுறை சிக்கல் இருக்கும்? அதாவது மதுவிலக்கு என்கிற ஒரு முடிவு பெரிய முடிவு. எப்படி பெரிய முடிவுன்னா, அதுக்கு ஏராளமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, கட்டமைப்பு வசதிகள், 10க்கு மேற்பட்ட மதுபான ஆலைகள், அதெல்லாம் பல 100 ஏக்கர்களில் அந்த பிளான்ட், அதற்கான கட்டமைப்பு வசதிகள் உள்ளன. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். அதற்கான எல்லா உப துணை பொருள்களை எல்லாம் தயாரிக்கிற தனித்தனி கம்பெனி அது வேற, மதுவை தயாரிக்கிற கம்பெனிகள் வேற, அந்த மதுவை அடைக்கக்கூடிய பாட்டில்கள் தயாரிக்கிற கம்பெனி வேற, இந்த பாட்டில்களில் ஒற்ற லேபிள்கள் தயாரிக்கிற கம்பெனிகள் வேற, அதையெல்லாம் கேஸா பாக்கெட்டா பார்சல் பண்ணி அட்டைப்பெட்டியில் அடுக்கி வைக்கிற அந்த அட்டைப்பெட்டிகள் தயாரிக்கிற கம்பெனிகள் வேற, இதை மொத்தமாக வாங்குற வியாபாரிகள் வேற, கொள்முதல் செய்யறது. அதுக்கு தான் அரசாங்கம் முன்ன தனிநபர்களை வச்சிருந்தாங்க. இப்போ டாஸ்மாக்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு தனி IAS அதிகாரிகள், அதற்கு தனியே ரெவென்யூ அதிகாரிகள், அதை கண்காணிப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள், ஒரு பெரிய நெட்வொர்க். மதுவை தயாரிப்பதற்கு மூலப்பொருள் வேணும். மூலப்பொருள் எங்கிருந்து வரும்? சுகர் ஃபேக்டரிஸ், சர்க்கரை ஆலைகள்ல இருந்து வரும் மொலாசஸ். இப்போ கடையை மூடுனா, ஒரு டாஸ்மாக் கடையை மூடுனா இவ்வளவு தாக்குதல்கள், பிரதிபலிப்புகள் ஏற்படும். சுகர் ஃபேக்டரிகளில் பிரச்சனை வரும், அட்டைப்பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலைகளில் பிரச்சனை வரும், மது பாட்டில்கள் தயாரிக்கிற அந்த தொழிற்சாலைகளில் பிரச்சனைகள் வரும், அதை நம்பி வாழக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தில் பிரச்சனைகள் வரும். டாஸ்மாக் கடையில் வேலை செய்யக்கூடிய டாஸ்மாக் தொழிலாளர்கள், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், அவர்களுக்கு வேலை பறிபோகும். இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு முடிவுதான் மது விலக்கு என்கிற முடிவு. அப்போ இதை ஒரு அரசாங்கம் எடுக்கணும்னா, அப்படியே நாம் திருமாவளவன் சொல்லிட்டாரு உடனே நாங்கள் முடிவு எடுத்துறோம்னு எடுத்துட முடியாது. எதிர்கட்சிகள் சொல்லுது உடனே எடுக்கிறோன்னு எடுத்துட முடியாது. அதில் நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கிறது. அதையும் நாம் அதை கவனத்தில் கொண்டுதான்
படிப்படியாக கடைகளின் எண்ணிக்கையை குறையுங்கள், விற்பனை இலக்கை குறையுங்கள். 45,000 கோடி வருமான லாபம் வருகிறது என்றால் 40,000 கோடியாக குறையுங்கள். ப்ரொக்யூர்மெண்ட் கொள்முதலை குறையுங்கள். ஒரு கம்பெனியில் இத்தனை லட்சம் பாட்டில் வேணும்னு சொன்னீங்களா, அந்த லட்சத்தை குறைங்க. 2 லட்சம் பாட்டில் வாங்கிட்டு இருந்தீங்களா, அதை 1.5 லட்சமாக குறைங்க. அப்படின்னா அவன் மது உற்பத்தியை குறைப்பான். மது உற்பத்தி அவன் குறைக்கிறான்னா அங்கே மொலாசஸ் வாங்குறதை நிறுத்துவான். எங்கெங்கெல்லாம் அது ஒரு செயின் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. சுகர் ஃபேக்ட்ரியில் அது போய் சிக்கல் உண்டு பண்ணும். அவன் இவ்வளோ நாளாக கொடுத்துட்டு இருந்தது பூரா அவன் நிறுத்தணும். அதை வேறு இடத்துக்கு அவன் மார்க்கெட் பண்ணணும், வேறு பயன்பாட்டுக்கு அவன் விற்பனை பண்ணணும். சர்க்கரை ஆலைகளில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஸ்பிரிட், சாராயத்திற்கான மூலப்பொருள் எத்தனால். ஆகவே அரசாங்கம் ஒரு முடிவெடுப்பதற்கு இவ்வளவு பெரிய நடைமுறை சிக்கல் இருப்பதையும் நாம் உணர்ந்துதான் பேசுகிறோம். அதனால்தான் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லுகிற கோரிக்கைகளோடு இதையெல்லாம் இணைத்து பேசுகிறோம். பூரண மதுவிலக்கு எமது கோரிக்கை. அதை படிப்படியாக குறையுங்கள், கடைகளை படிப்படியாக மூடுங்கள், விற்பனை இலக்கை படிப்படியாக மூடுங்கள், மகளிர் சுய உதவி குழுவை கொண்டு பரப்புரை மேற்கொள்ளுங்கள். குடிக்காத குடிக்காத குடிக்காத, குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லுங்கள், ஊரில் இருப்பவர்களுக்கு சொல்லுங்கள், வேண்டாம் என்று வேண்டுகோள் வையுங்கள். அதற்கு மகளிர் சுய உதவி குழுவை பயன்படுத்துங்கள். இது நம்முடைய கோரிக்கை. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. யாராவது இதை படிக்கிறாங்களா? போகிற போக்கில் நீ என்ன தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்காம கவர்மெண்ட்டுக்கு, டெல்லி கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க. டெல்லி கவர்மெண்ட்டுக்கும் கோரிக்கை வைக்கிறேன். ஏன் கோரிக்கை வைக்கிறோம்னா, தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கு இருந்து பிற மாநிலங்களிலெல்லாம் மது வியாபாரம் நடந்தால் என்ன ஆகும்? அதில் எந்த பயனும் இல்லை. ஆகவே இந்தியா முழுவதும் மதுவிலக்கு வேண்டும் என்பது நமது தேசிய பார்வை. தமிழ்நாட்டில் இருக்கிற மனித வளம் பாழாகிறது என்றால் ஆந்திராவிலே மனித வளம் பாழாகவில்லையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மனித வளம் பாழாகுதல், பொருளாதாரம் வீணாகிறதுங்கிறது ஒன்று. குடிக்கிறவன் மென்டலி, அதாவது உளவியலாகவும் உடலடிப்படையிலும் பாதிக்கப்படுகிறான் என்பது வேறு. அதனால் அவன் குடும்பம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அவன் இறந்து போனால் அவன் மனைவி கைம்பெண்ணாகி விடுகிறாள். அந்த குடும்பம் நடுத்தருவிலே நிற்கிறது. அந்த கைம்பெண் 20, 25 வயசில் 28 வயதில் கைம்பெண்ணாகிவிட்டால் அவள் 90 வயது வரையில் வாழக்கூடிய அந்த காலம் துயரம் நிறைந்த காலம். அவள் எதிர்கொள்ளக்கூடிய வாழ்க்கை மிக மோசமான வாழ்க்கையாக இருக்கும். மிச்சம் இருக்கிற 60, 70 வருஷம் இந்த சமூகத்தில் அவள் கேட்கக்கூடாததெல்லாம் கேட்க நேரும், சந்திக்கக்கூடாததெல்லாம் சந்திக்க நேரும். அவ்வளவு பெரிய அவலத்தை அந்த பெண்மணி சந்திக்க நேரிடும். இதுவெல்லாம் ஒரு புறம். மனித வளம் பாழாகுவதுன்னா எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க? இப்போ இவ்வளவு அருமையா நகைச்சுவையோடு பேசக்கூடிய நம்முடைய புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் பள்ளி படிப்பிலேயே குடிப்பழக்கத்திற்கு அறிமுகமாகி கல்லூரி பருவத்தில் அந்த குடிப்பழக்கத்திற்கு அடிக்ஷன் ஆகி அடிமையாகி போயிருந்தால் இன்றைக்கு இவ்வளவு அறிவாற்றல் மிகுந்த ஒரு பேச்சாளராக, ஒரு ஆளுமை வாய்ந்த பேச்சாளராக நமக்கு கிடைத்திருப்பாரா? அப்பவே போயிருந்திருப்பார். அது பாழாகி இருக்கும். இந்த ஆற்றல் வாய்ந்த ஆளுமை பாழாகி இருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இளம் வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி, போதைப் பொருள்களுக்கு ஆளாகி, அதிலே அவர் பாழாகி இருந்தால் இந்தியாவே வியக்கத்தக்க ஒரு மாபெரும் தலைவராக, கிராமம் கிராமமாக கல்வி கூடங்களை திறந்து வைத்த கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜர் என்கிற பேராளுமை நமக்கு கிடைத்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. அவர் 3ஆம் கிளாஸ் கூட படிக்கல. ஆனால் 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேண்டும் என்று விரும்பினார். எந்த சூழலிலும் மதுக்கடைகளை திறக்க அவர் விரும்பவில்லை. கல்வி கூடங்களை திறந்து வைத்தார். அந்த பெருந்தலைவர் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இருந்தால் அந்த ஆற்றல், அவருடைய அறிவாற்றல், அவருடைய கூர்த்த சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, சமூக அக்கறை நமக்கு கிடைத்திருக்குமா? அது பாழாகி இருக்கு. அதுதான் மனித வளம் பாழாகுதல். பெரியார் அப்படி பாழாகி இருந்தால், இளம் வயதிலேயே அவர் காலமாகி இருந்தால், சமூக நீதிக்கான ஒரு மாபெரும் போராளியை நாம் பெற்றிருப்போமா?
இன்னைக்கு எத்தனை பேர் கட்சி தொடங்கினாலும் பெரியார் பேரை சொல்லிட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியல் செய்ய முடியும் என்கிற ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எந்த பதவியிலும் இல்லை அவர். நடிகர் விஜய் அவர்கள் பெரியார் திடலுக்கு ஒரு கையிலே உதிரி பூக்களையும் இன்னொரு கையிலே மாலையையும் எடுத்துக்கொண்டு வேக வேகமாக விறுவிறு என்று நடந்து போய் அந்த சிலைக்கு முன்னால் அந்த மலர் மாலையை வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். அந்த தாக்கத்தை பெரியார் ஏற்படுத்தி இருக்கிறார். பெரியார் சின்ன வயதிலேயே குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி அவர் வீணாகி போயிருந்தால் பெரியார் என்கிற பேராளுமை இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்குமா? பெரியார் இருந்ததால் அண்ணா கிடைத்தார். அண்ணா ஆட்சியிலே இருந்தபோது சொன்ன கோரிக்கை தான் ஊடகங்களிலே உளறிக் கொண்டிருக்கிற சக்திகளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்றும் திருமாவளவன் சொல்லல, முதல் முறையா பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறார். யூனியன் கவர்மெண்ட், இந்திய ஒன்றிய அரசு தேசிய அளவிலான ஒரு மது விலக்கு கொள்கையை வரையறுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை பேரறிஞர் அண்ணா காலத்தில் பேசியிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறது. எந்த அடிப்படையில் அண்ணா கேட்டார்? புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 47, ஆர்டிகிள் 47. அதை பேசுறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 47 என்ன சொல்லுது? ஸ்டேட் பாலிசியை பத்தி சொல்லுது. ஸ்டேட் பாலிசினா என்ன? மாநில அரசுக்கான கொள்கை வரையறையை மாநில அரசுகள் செய்து கொள்ள வழிகாட்டுகிறது. யார் அதை மறுக்கலையே? யாரும் மறுக்கல, அதைத்தான் செய்கிறது. ஆனால் அதிலே மத்திய அரசுக்கும் பொறுப்பு உண்டா இல்லையா என்பதுதான் கேள்வி. மாநில அரசுகளுக்கு இருக்கிற எல்லா பொறுப்புகளின் மீதும் இந்திய ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு உண்டு, அக்கவுண்டபிலிட்டி இருக்கிறது. அதை யாரும் பேசுவதில்லை. அதனால்தான் அப்போதே எழுந்த கோரிக்கைக்கு 1954 ஸ்ரீமன் நாராயணன் என்பவர் தலைமையிலே ஒரு மதுவிலக்கு ஆலோசனை குழுவை, அட்வைசரி கமிட்டி ஒன்றை அமைத்து அவர்கள் ஓராண்டு காலம் ஆய்வு செய்து 1955 பரிந்துரைகள் தந்தார்கள். அந்த பரிந்துரை எல்லா மாநில அரசுகளும் மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக ஒன்றிய அரசுக்கு இசைவு தர வேண்டும், மாநில அரசுகளுக்கு பரிந்துரை தருகிறது. இந்திய ஒன்றிய அரசு, டெல்லி அரசு அல்லது அந்த மத்திய அரசு தேசிய அளவில் மதுவிலக்கு சட்டம் கொண்டு வர வேண்டும். இதை சொன்னது யார்? ஸ்ரீமன் நாராயணன் குருவின் தலைமையிலான குழு. இதெல்லாம் தெரியாம நாங்க பொத்தாம்பதுல ஏதோ ஒரு கோரிக்கையை மோடி கவர்மெண்ட் இருக்கு அதனால சொல்லுன்னு சொல்லல. ஸ்ரீமன் நாராயணன் தலைமையிலான அந்த கமிஷன், அந்த கமிட்டி முன்வைத்த பரிந்துரைகள், ரெக்கமெண்டேஷன்ஸ், அதன் அடிப்படையில் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். அண்ணா வைத்தார். அண்ணா வைப்பதற்கு ஆர்டிகிள் 47 காரணமாக இருக்கிறது. காமன் சிவில் கோடு, முஸ்லிமுக்கு மட்டும் தனிச்சட்டம் கூடாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிவில் சட்டம் வேண்டும். அதற்கு பிஜேபி என்ன சொல்லுகிறது என்றால், கான்ஸ்டிடியூஷனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் என்கிற பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆர்டிகிள் 44 அதற்கான வாய்ப்பை தருகிறது. அதுக்கு மட்டும் 44 நீ கையில் எடுப்ப, இதுக்கு நீ 47 எடுக்க கூடாதா? 44வது உறுப்பு எண்ணை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அகில இந்திய அளவில், தேசிய அளவில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வாய். அதே உறுப்பு எண் 47 டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் என்கிற பகுதியிலே இருக்கிறது. அந்த 47 அடிப்படையில் தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வா என்று சொன்னால், அதெல்லாம் அதுக்கு ஸ்டேட்டுக்கு தான், யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இல்லைன்னு சொல்லுவியா? என்ன வாதம் இது? ஆகவே நமது கோரிக்கை 2, தமிழ்நாடு அரசுக்கு பூரண மதுவிலக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு தேசிய மதுவிலக்கு கொள்கை. கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை தடுப்பதற்கு கூட சட்டம் இருக்கு, மதுவிலக்குக்கு சட்டம் இல்லை. தேசிய அளவில் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வரல.
என்டிபிஎஸ் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அது போதைப் பொருள்களை தடுப்பதற்கான சட்டம். ஆனால் மதுவிலக்கு சட்டம் இந்திய அரசு இயற்றி இருக்கிறதா? ஆணவ கொலைக்கு இந்திய அரசு சட்டம் இயற்றி இருக்கிறதா? மாநில அரசே செஞ்சுக்கணும். லா அண்ட் ஆர்டர்லாம் மாநில அரசு கண்ட்ரோலில் இருக்கு. ஆனால் நாங்கள் செய்ய முடியாது. கல்வியும் கூட தான் மாநில அரசுகளுக்கு ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ கன்கரண்ட் லிஸ்ட் வந்துருச்சு. ஆனால் மாநில அரசுகளின் உணர்வை, அவருடைய கருத்தை கேட்டு உங்களால் செய்ய முடிகிறதா? நீங்களா நீட்டை கொண்டு வந்துட்டீங்க, தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துட்டீங்க. அதை நடைமுறைப்படுத்தலைன்னா ஃபண்டு அனுப்ப மாட்டோம்னு நிதியை தடுக்கிறீங்க. இதையெல்லாம் யார் பேசுவது? ஆகவே நம்முடைய நோக்கம் தூய்மையானது. 2 அரசுகளுக்கும் கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு முழு மதுவிலக்கு, இந்திய ஒன்றிய அரசுக்கு தேசிய மதுவிலக்கு கொள்கை. அருமை தோழர்களே, இதைத்தான் அரசியல், தேர்தல் அரசியல், கூட்டணி அரசியல் கணக்குகளின் அடிப்படையிலே விவாதம் நடத்தி நாம் ஏதோ திமுக அரசுக்கு நெருக்கடி தந்து வேறு வழி இல்லாமல் போய் சரண்டர் ஆகிவிட்டதை போல அவதூறு பரப்புகிறார்கள். இதை ஒருபோதும் நீங்கள் ஏற்கக்கூடாது, அதை நம்பக்கூடாது. அதில் உண்மை இல்லை. கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணியில் தொடர்றோம். எப்படி அப்புறம் திமுக நீங்க நடத்துற மாநாட்டில் கலந்துக்குது? திமுக என்கிற கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அது ஒரு கட்சியாகவும் இயங்குகிறது, தனித்த செயல் திட்டங்களின் அடிப்படையில். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கட்சிக்கும் இதிலே உடன்பாடு உண்டு மதுவிலக்கில். 2016 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னது உண்மை. இப்ப நீங்க சொல்லுவது போல அண்ணா காலத்திலேயே தேசிய மதுவிலக்கு கொள்கை கோரிக்கையை திமுக முன்மொழிந்திருக்கிறது. இப்போது நீங்கள் சொல்லுவதும் எங்களுக்கு ஏற்புடையது. ஆகவே நீங்கள் நடத்துகிற மாநாடு எங்கள் அரசுக்கு நெருக்கடி தருவதாக இருந்தாலும் எங்கள் கட்சிக்கு உடன்பாடாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறோம் என்று இசைவு தந்திருக்கிறார்கள். இதுல என்ன பிழை இருக்கிறது? இதை கூட்டணி அரசியலாக மாற்றியது யார்? தேர்தல் அரசியலோடு இதை பிணைத்து பார்த்தது யார்? இந்த சிந்தனை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் தானே. இதேன் புலவர் ராமலிங்கம் ஐயா அவர்களை போல ஒரு பொது பிரச்சனை என்று நீங்கள் பார்த்திருக்க கூடாது. இப்ப நீங்க பாமகவை கூப்பிட்டிருந்தாலும் நீங்க கூட்டணி கணக்கு தான் பேசியிருப்பீங்க. பிஜேபியை கூப்பிட்டு இருந்தாலும் நீங்க கூட்டணி கணக்கு தான் பேசியிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய சிந்தனை பழக்கம் அப்படித்தான் இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே இவர்கள் இந்த கட்சி என்கிற அடிப்படையில் குடிக்கிற குடிநோயாளிகள் எந்த சாதி எந்த மதம் என்று நாங்கள் பார்க்கவில்லை, அவர்களை பொதுவாக பார்க்கிறோம். ஆனால் இந்த கட்சிகள் இரண்டும் சாதி மதம் என்கிற 2 பிரச்சனைகளை மட்டுமே மையப்படுத்தி மறுபடியும் 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 அவர்கள் அரசியல் செய்து வருவது ஊரறிந்த உண்மை, நாடறிந்த உண்மை, வரலாறு அறிந்த உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு தம்பி கேட்கிறார், அவங்க சாதி கட்சினா நீங்க யாருன்னு கேட்கிறார். நாங்கள் சாதி ஒழிப்பு கட்சி. எங்கள் கோரிக்கை சாதி ஒழிப்பு என்பதுதான். அவங்க என்னைக்காவது சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை சொல்லி இருக்கிறாங்களா? சாதி கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்களா? சாதி பெருமை பேசுகிறவர்களுக்கும் சாதி ஒழிப்பை பேசுகிறவர்களுக்கும் வேறுபாடு தெரியாதவர்கள் நீங்க என்ன கட்சின்னு கேட்கிறாங்க. எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் சாதி பெருமை பேசியதில்லை. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்னை ஆதரிக்கிறார்கள் என்றால் அதற்கும் நீங்கள் தான் பொறுப்பு. ஏனென்றால் உங்களால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, உங்கள் சாதி புத்தி தடுக்கிறது. உன்னுடைய சாதி புத்தி தான் அதற்கு காரணமே தவிர என்னுடைய அரசியல் காரணம் அல்ல. நான் ஈழத்தமிழர்களுக்காக போராடி இருக்கிறேன், காவிரி நீருக்காக போராடி இருக்கிறேன், கனிம வள பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கிறோம்.
மது ஒழிப்புக்காக 2015 திருச்சிராப்பள்ளியில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்தி இருக்கிறோம். எந்த பிரச்சனையை நாங்கள் தொடவில்லை, எந்த பிரச்சனைக்காக நாங்கள் போராடவில்லை. எந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சாதி அரசியலை நாங்கள் பேசி நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? என்றைக்கு நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சாதி பெருமை பேசியிருக்கிறோம்? என்றைக்கு பிற சாதிகளுக்கு எதிரான வெறுப்பை பேசியிருக்கிறோம்? அரசியல் கட்சிகளை விமர்சிக்கிறோம், அது வேறு. இதை கூட உங்களால் பிரித்து பார்க்க முடியவில்லை. யார் யாரோ கட்சி தொடங்கினால் அவர்களை எல்லாம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. நான் கட்சி தொடங்கி 35 ஆண்டுகள் ஆகின்றன, தேர்தலுக்கு வந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் மக்களோடு நிற்கிறேன். இன்னும் உங்களால் என்னை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அது உங்களின் தரம். அதுதான் உங்கள் தரம், அதுதான் உங்கள் சாதி புத்தி. அதற்கு நான் பொறுப்பல்ல. என்னை ஏற்றுக்கொள்வதிலே உங்களுக்கு இருக்கிற சிக்கல் உங்கள் சாதி புத்தி, அது எனக்கு இல்லை. எனவே விடுதலை சிறுத்தைகள் என்பது சாதி கட்சி அல்ல, சாதி ஒழிப்பு இயக்கம். இப்போ இதை ஒரு பொதுவான பிரச்சனையாக பார்க்க வேண்டும். உங்களால் பார்க்க முடியல, எனக்கு வேறு வழி இல்லை. எங்கள் கூட்டணியில் இருக்கிற ஜனநாயக சக்திகளோடு இணைந்து இந்த மாநாட்டை நடத்த வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். பொதுவானவர்கள் வாங்க, ஐயா வந்து மாநாட்டில் பேசட்டும். இதுபோல பொதுவாக இந்த பிரச்சனைகளை பார்க்கிறவர்கள் வந்து பேசட்டும். எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஏன் அரசியல் சாயம் பூச வேண்டும்? எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்தால் ஏன் கடைகளை மூட முடியாது? இதுதானே என்னுடைய கேள்வி. 10ஆம் தேதியினுடைய பேட்டியில் அதுதானே நான் சொல்லியிருக்கிறேன். திமுகவுக்கு மதுவிலக்கிலே உடன்பாடு, அதிமுகவுக்கு மதுவிலக்கிலே உடன்பாடு, இடதுசாரிகளுக்கு மதுவிலக்கிலே உடன்பாடு, பாமகவுக்கு மதுவிலக்கிலே உடன்பாடு, ஏன் பாஜகவுக்கு மதுவிலக்கிலே உடன்பாடு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மதுவிலக்கிலே உடன்பாடு, மதிமுக, இஸ்லாமிய கட்சிகள் எல்லோரும் மதுவிலக்கை சொல்லுகிறோம். நாளைக்கே பிரதமரை பார்த்து கேட்டால் ஆமாம் மதுவிலக்கு தேவை என்றுதான் சொல்லுவார். மது வியாபாரம் நடத்தட்டும் என்று சொல்ல மாட்டார். எல்லோருக்கும் மதுவிலக்கிலே உடன்பாடு இருக்கிற போது ஏன் இந்தியா முழுவதும் மதுவில் நனைந்து கிடக்கிறது? மது ஆறாக ஓடுகிறது, எளிய மக்களை பதம் பார்க்கிறது, பாதிக்கிறது, பாழாக்குகிறது. கடைகளை மூட வேண்டியது தானே. இந்த கேள்வி பொதுவான கேள்வி. எல்லோரும் உடன்பாடு என்று சொல்லுகிற போது இதிலே ஒருமித்த குரல் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் எல்லோரும் வரட்டும், அதிமுகவும் வரட்டும் என்று சொன்னேன். அருமை தோழர்களே, திட்டமிட்டவாறு அக்டோபர் 2ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நமது மாநாடு நடைபெறும். லட்சக்கணக்கான பெண்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். திருச்சி மண்டலத்திலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்க வேண்டும். இது மக்களின் பொதுவான கோரிக்கை, பொதுவான குரல் என்பதை தாண்டி இது பெண்களின் கோரிக்கை, பெண்களின் குரல் என்று நாம் இதை பதிவு செய்ய வேண்டும். அடுத்தடுத்து இதை நாம் தொடர் பரப்புரைகளாக மேற்கொள்ள வேண்டும். இந்திய அரசுக்கு இதிலே பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும். உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா என்று தெரியவில்லை. எத்தனை பேர் நாடாளுமன்றத்தில் நான் பேசுவதை கேட்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஊடகங்களில் விமர்சிப்பவர்கள் யாரும் அதை கேட்டிருக்க வாய்ப்பில்லை என்று கருதுகிறேன். அண்மையிலே நடைபெற்ற கூட்டத்தொடரில் பேசும்போது நான் சொன்னேன், இதே கருத்தை சொன்னேன். மதுவிலக்கு தேசிய கொள்கை தேவை. இந்திய ஒன்றிய அரசே தேசிய மதுவிலக்கு கொள்கை தேவை. உறுப்பு எண் 44 அடிப்படையிலே பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிற முனைப்பு காட்டுகிற ஒன்றிய அரசே, பாஜக அரசே, அதே உறுப்பு எண் 47 அடிப்படையில் தேசிய மதுவிலக்கு கொள்கையை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்தி பேசினேன். அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுந்து, நீங்க எங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றீங்க, உங்க நாட்டில் போயிட்டு முதலமைச்சர்கிட்ட பேசுங்க என்று சொன்னார். அதில் அவங்க அரசியலாக தான் அதை பார்த்தாங்க. அதில் உள்ள ஜெனியூனிட்டி, அதில் உள்ள நேர்மைத்தன்மையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்க உடனே என்ன எங்ககிட்ட சொல்றீங்க, அங்கே தமிழ்நாட்டில் பாருங்க உங்கள் கூட்டணி கட்சி தான் கடையை திறந்து வச்சிருக்கு. எடப்பாடி காலத்திலையும் மது கடைகள் இருந்தது, ஜெயலலிதா அம்மா காலத்திலையும் மது கடைகள் இருந்தது, எம்ஜிஆர் காலத்திலையும் மது கடைகள் இருந்தது. அவர் தான் டாஸ்மாக்னு ஒரு நிறுவனத்தையே கொண்டு வந்தார்.
இதில் எந்த ஒரு கட்சி தான் இதுக்கு பொறுப்புன்னு இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திராவில் இருக்கிறது, கர்நாடகாவில் இருக்கிறது, ஏன் இடதுசாரிகள் ஆளுகிற கேரளாவிலே இருக்கிறது. காந்தி பிறந்தார் என்பதனால் குஜராத்திலே இல்லை, அது மட்டும். லோகியாவின் மாணவர் நிதிஷ்குமார் என்பதனால் அவரும் அங்கே வேண்டாம் என்று நிறுத்தி இருக்கிறார். இந்தியாவிலே 2 பெரிய மாநிலங்களில் மட்டும்தான் மது வியாபாரம் இல்லை, அரசாங்க மது வியாபாரம் இல்லை. மற்றபடி வியாபாரம் நடந்துகிட்டு தான் இருக்கு ஜோரா, அது வேறு விஷயம். அரசாங்கம் நடத்தவில்லை. இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இதை நடத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை இந்திய ஒன்றிய அரசு ஏன் ஏற்படுத்தக்கூடாது? ஏன்னா மது வியாபாரம் என்பது ஒரு பெரிய மாஃபியா கும்பலின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. பல லட்சம் கோடி அதிலே புரளுகிறது. அந்த பல லட்சம் கோடி வியாபாரத்தை அவர்களால் நிறுத்த முடியாது. மது பான ஆலைகளை நடத்துகிற அதிபர்களோடு அவர்களால் முரண்பட முடியாது ஒரு நிலை இருக்கிறது. இதையெல்லாம் மக்களிடத்திலே சொல்லுவோம், இதை ஒரு பிரச்சாரமாக்குவோம், இதை பரப்புவோம். மக்கள் வெகுண்டெழுந்தால் இனி தீர்ப்பை திருத்த முடியாது என்று இருமாப்போடு இருப்பவர்களையும் பணிய வைக்க முடியும் என்பதற்கு வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வைத்த விவசாயிகளின் போராட்டம் ஒரு சாட்சியமாக நிற்கிறது. 2 அவைகளிலும் நிறைவேற்றிய சட்டத்தை 1.25 வருடம் போராடி திரும்ப பெற வைத்தார்கள் மக்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. லோக்சபாவில் நிறைவேறிச்சு, ராஜ்யசபாவில் நிறைவேறிச்சு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையெழுத்து போட்டார், சட்டம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துருச்சு. இனி போராடி இவங்க என்ன பண்ண போறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் எல்லாருடைய பார்வையுமா இருந்தது. வன்முறை இல்லை, அறவழி போராட்டம். தினந்தோறும் வந்து அங்கே உட்கார்ந்துட்டு சோறாக்கி சாப்பிட்டு அங்கே படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் போராட்டம். தலைநகர் சென்னைக்கு செல்லுகிற பிரதானமான சாலைகள் எல்லாம் அடைபட்டு கிடந்தன. இதுதான் போராட்டம். ஒரே ஒரு சிறிய வன்முறை கூட விவசாயிகளால் இல்லை. ஆனால் 1.25 ஆண்டுக்கு பிறகு மோடி பணிந்தார். 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரால் கையொப்பமிடப்பட்ட வேளாண் சட்டங்கள் அனைத்தும் திரும்ப பெறப்பட்டன. இந்தியா முழுவதும் இந்த விழிப்புணர்வு வந்தால், தமிழ்நாடு இதற்கு முன்னோடியாக இருந்தால் தேசிய மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர முடியும். காந்தி கனவும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவும் நனவாகும். பெரியார் கனவு நனவாகும். பேரறிஞர் அண்ணா கண்ட கனவு நனவாகும். மூதறிஞர் ராஜாஜியின் கனவு நனவாகும். ராமலிங்க அடிகளாரின் விருப்பம் நிறைவேறும். ஐயன் திருவள்ளுவன், பகவான் புத்தர் ஆகியோர் கண்ட அந்த கனவு நனவாகும். அந்த வம்சத்தில் பிறந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம். நாங்கள் ஆண்ட வம்சம் அல்ல, அறிவு வம்சம், ஞான வம்சம். புத்தரின் வழிவந்தவர்கள், ஐயன் திருவள்ளுவரின் வழிவந்தவர்கள், பேராசான் பெரியாரின் வழிவந்தவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கரின் வழிவந்தவர்கள், வள்ளலாரின் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள். அதனால் இதை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் என்பதை சொல்லி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.